நம்ம ஒன்று நடக்குமா நடக்காதான்னு ரொம்ப பரிதவிச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் நடந்த உடனே அதில் வர்ற பாருங்க சந்தோஷம். அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அந்த சந்தோஷ நிமிடங்களை கண்டிப்பாக நம்ம அனுபவிப்போம்ல. அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாதனால தானே இந்த பரிதவிப்பு இருக்குது. அதனால தான் இந்த தெய்வ நம்பிக்கையும் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த நாள் என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், எல்லா விஷயமும் எதிர்காலம் ஃபுல்லாக நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கடவுள் நம்பிக்கை ஒரு வேளை இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி நான் யோசிப்பேங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு ஆல்ரெடி நான் செஞ்சு வச்ச புளிக்காய்ச்சல் போட்டு கொஞ்சமாக சாதம் செஞ்சாச்சு. புளி சாதம்னா எனக்கு சின்னதுலேருந்து ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் கோயில் புளியோதரைனா சொல்லவே வேண்டாம். ஆனால் நம்ம எவ்வளவு தான் மெனக்கட்டு செஞ்சாலும் அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக வர மாட்டேங்குது. கோயிலில் சாப்பிட்ற ஞாபகத்துக்காக கூடவே கொண்டக்கடலையும் கொஞ்சமாக அவிச்சு தாளித்து வச்சாச்சு. வெண்டைக்காய் பொரியல், முட்டை பொரியலோட இன்னைக்கு தயிர் சாதம், ஊறுகாய், ஜாலியாக சமைச்சு ஹாப்பியாக சாப்பிட்லாம்.